நீர் அருகிற வாழ்வின் வழியாக பற்பல நிலைகளிலே ஆண்டவரை நாங்கள் உண்மை பற்றிக் கொள்ளும் தடுமாற்றங்கள், வீழ்ச்சிகள், இழப்புகள், சோர்வுகள் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் உண்மையிலே விலகி கொள்ள உண்மையை எங்களுக்கு தருகிற வாழ்வுக்காக நாங்கள் அதை சொல்லுவோம். உம்மிடமிருந்து வலிமை பெறுவோர் பேர் பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உண்மை எதிர்த்துக் கொண்டே இருப்பார்கள். இப்பொழுதும் தேவரையும் திரு சமூகத்திலே நாங்கள் உங்களுடைய வலிமையையும் வாழ்வையும் வேலையும் பெற்றுக்கொள்ள இங்கே கூடி வந்தது. நீரை இடப்படுத்தும் நம்பிக்கை திருப்பிரசனத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற அந்த தாயாருடைய வாழ்வை உடைய திருசமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிப்பதற்கு இங்கே கூடி வந்தோம். தந்த வாழ்வின் வழியாக நாங்கள் பெற்ற நிறைவுகளை ஆகும் நாங்கள் நன்றி என்று சொல்லி தலைவனைக்கு திருக்கரத்திலே இந்த வழிபாட்டில் கூட எங்களை அர்ப்பணம் செய்வோம். நீரை எங்களை பலப்படுத்தும். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் பரமபிதாவே. Amen.
இது சாட்சி பகிர்கிற நேரம். ஆகவே அருமை தாயாரை குறித்து சாட்சி சொல்கிறவர்கள் அவரவர்களுக்குரிய நேரத்தோடு கூட மற்றவர்களுக்கும் வாய்ப்பளித்து நல்ல மதிப்பீடுகளை நாம் பற்றிக்கொள்ளவும், இந்த சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆன்மீக பற்றுறுதிக்கும் அவைகள் எப்பொழுதும் உகந்ததாக அமைய வேண்டும் என்கிற நிலைகளிலே நாம் பகிர்ந்து கொள்வோம். முதலாவதாக திருமதி நான்சி அவர்கள், அதனைத் தொடர்ந்து திருமதி கோல்டா ரைட். எல்லாருக்கும் சொல்கிறேன். இந்த நேரத்தில் வந்து அக்கா பற்றி சொல்கிறேன்னா, நான் இந்த சர்ச்சுக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு அவங்கள பற்றி தெரியும். அண்ணா வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. அவங்க பைபிள் ஏதாவது ஒரு வசனம் அங்கே சர்ச்சில் ஐயா ஏதாவது படிக்க சொன்னால் ஃபஸ்ட்டு அவங்க தான் அது அப்படியே சொல்லுவாங்க. எல்லா வசனமும் சொல்லுவாங்க. அப்போ அவங்க எனக்கு தெரியாது, அவங்களுக்கு வந்து பார்வை இல்லைன்றது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் எப்படி இவங்க நம்மளுக்கு பார்வை இருந்து கூட நம்மளால் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்து படிக்க முடியல. அவ்வளோ அழகாக எல்லா வசனத்தையுமே அவங்க டக்கு 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 டக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பிழை கூட இருக்காது. பார்த்து படிக்கும்போது கூட பிழை வரும், ஆனால் அவங்க ஒரு பிழை இல்லாமல் அவ்வளோ அழகாக அண்ணன் சொல்லி கொடுக்குறத காதால் கேட்டு 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 அந்த வசனங்களை அப்படியே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது காரியம் என்னென்னா, எங்கள் ஃபெல்லோஷிப்பில் விமன்ஸ் ஃபெல்லோஷிப்பில் இந்த பைபிள் குவிஸ் எல்லாம் பைபிள் டெஸ்ட்டு வைப்போம். பைபிள் டெஸ்ட்டில் வந்து ஒரு சங்கீதம் மட்டும் இருக்காது, சங்கீதம் இருக்கும், நிருப பாடம் இருக்கும், ஒரு ஃபுல்லாக நிருப பாடம், ஒரு சங்கீதம், அந்த மாதிரி இருந்தாலும் நாங்களாம் அதை படிச்சுட்டு வந்து எல்லாம் தான் எழுதுவோம். ஆனால் அந்த அக்கா வந்து அதை ஒப்பிப்பாங்க, அந்த வசனங்களை ஒப்பிப்பாங்க. கமா, ஃபுல் ஸ்டாப் எல்லாமே சொல்லி ரொம்ப அழகாக ஒரு தப்பு கூட இல்லாமல் அத்தனை வசனத்தையும் அவ்வளோ அழகாக அந்த அக்கா சொல்லுவாங்க. உண்மையாகவே நான் வீட்டில் போய் அவங்களுக்காக நான் அப்போல்லாம் ரொம்ப அழுதுருக்கேன். ஏசப்பா கண்ணை தெரித்து நாங்களே இப்படி இருக்கோ, என்னால் இந்த மாதிரி வசனங்களை மனப்பாடம் பண்ணி என்ன, ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய தாளத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொல்லி அவங்களுக்காக நான் ஜெபிச்சிருக்கேன். இந்த நாள் அக்கா வந்து உடம்பு சரியில்லாமல் இப்போ இறந்து போனது வந்து அது ஒரு பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்குது. அது நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. அண்ணனுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் கர்த்தத்தாமே ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவாங்க. நாமத்தில் உங்களை எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆன்டி பற்றி ஆக்சுவலாக நான் ரொம்ப இன்டிமேட்லாம் கிடையாது. பட் எட்வர்ட் அண்ணன் ஸ்டெல்லா அக்கா மூலமாக ஆன்டி பற்றி எனக்கு நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான்சி அக்கா சொன்ன மாதிரி அவங்கள மாதிரி பைபிள் வேர்ஸ் படிக்கிறது நான் யாருமே நம்ம பார்ப்போமான்னு தெரியாது. ஏன்னா இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் டிசபிலிட்டி அவங்க அந்த வசனம்லாம் அவ்வளோ அழகாக ஃப்ளோவாக அவங்க சொல்லுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தாயார் வந்து நமக்கு இப்போ கிடைப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. அதே போல் அங்கிளும் ஆண்டி பற்றியும் பார்க்கும்போது அங்கிள் டுக் கிரேட் கேர். இப்போ நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லை சுகவீனமாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் தான் ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் ஆன்டி அப்படிலாம் கிடையாது. அந்த அங்கிள் அவ்வளோ ஒரு கேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். கூப்பிட்டு போகிறது வர்றது இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பைட் ஆஃப் விஷன் ப்ராப்ளம் அவங்க வந்து ரொம்ப அழகாக கேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க இவ்வளோ வசனம் படித்தாங்கன்னா அதுக்கு த பேஸ் வந்து அங்கிள் தான். ஸோ ஐ அப்ரிஷியேட் அங்கிள் ஆல்சோ. கண்டிப்பாக இட் இஸ் என்ன சொல்கிறது இர்ரீப்ளேசபிள் லாஸ். ஆண்டவர் தான் அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஒருவேளை இந்த பூமி உலகத்தில் வந்து பார்வை அவங்க குறைபாடோடு இருந்தால் கூட இப்போ நம்ம பாடணும் இல்லையா, பத்தாள வீதியிலே எப்படி உலாவுவேன், அவங்க வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிறத விட அவங்க சந்தோஷமாக ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடப்பாங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆறுதல் பண்ணுவாராக. தேங்க்யூ. கேட்ட சாட்சிகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். நம்ம அதில் இருக்க திரு சாந்தகுமார் ஐயா முன்பதாக வந்து கேட்ட சாட்சிகளுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்திற்கு பிற்பாடு திருமதி ஷர்லி ஜெபராஜ் அவர்களை தொடர்ந்து திரு ஆத்மநேசன் ஐயா அவர்கள். ஜெபிப்போம். உங்களை அருமையாக நேசிக்கின்ற அருமையான பரப்புவானே, நம்ம ஆளை பொழுது அவங்க செலுத்துகிறோம். ஆண்டவரே,
நாளும் அருமையான தாயாரின் இழப்பை நாங்கள் நினைவுறவும் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய படிப்பினை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை தந்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாட்சிகள் போனது போல ஆண்டவரின் வேதத்தில் எப்பொழுதும் தியானமாக இருந்து எந்நேரத்திலுமே பற்றுக்கொண்டு வாழ்ந்த அந்த சகோதரிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்படி வாழ்க்கைக்காக நான் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதாரணமாக இருந்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளோ இக்கட்டின் மத்தியில் எவ்வளோ உடல் பலவீனங்களின் மத்தியில் அவர்களுடைய சாட்சியாக கடைசி மட்டும் அண்டி படைத்து இந்த விதமான முறுமுறுப்பு இல்லாதபடிக்கு இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் உண்மை துதித்து வாழக்கூடிய கிருபிச்சதுக்காக கூட ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது மட்டும் அவர்களுக்கு தந்த சுகஞ்சீவனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இழந்து வாழ்கின்ற ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு மகளைப் போல அவளை கடைசி மட்டும் கவனித்து எந்த விதமான குறை இல்லாதபடிக்கு அவளை நன்றாக கவனித்து மகிழ்ச்சியோடு உங்களோட பல ராஜ்யத்துக்கு அனுப்பிவிட்ட கிருபைகள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதாமே அவருடைய ஆசீர்வாதத்திலும் ஆண்டவரே. தாமதியாக வேண்டிய நல்ல பலத்தையும் சுகத்தையும் தாரும் ஆண்டவரே. ஆறுதலையும் தேர்தலையும் தாரும் ஆண்டவரே. எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் அவர்களோடு இருந்தாலும் இணை பிரியாமல் அவர்கள் நல்லபடியாக கடவுள் மனைவியாக கடைசி மட்டும் சந்தோஷமாக தன் வாழ்க்கை நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதாமே அவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே. அவர்களுடைய ஆறுதலையும் தேர்தலையும் தாரும் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொருக்கும் அவர்களும் சாட்சியாக இருக்கிறது கிருபிச்சதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டே. குறிப்பாக தாயருடைய வேத வாக்கியங்கள் அந்த வேதத்தை பற்றிய அறிவு எங்களுக்கு வரக்கூடிய கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த நிலையில் அவர்கள் மூலம் மறவாதபடிக்கு எந்த கஷ்டத்திலும் மறவாதபடிக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை நடத்தி ஒரு ஆட்சிக்கு வந்து சேரக்கூடிய கிருபிச்சதுக்காக கூட அன்பு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைய தவிக்கின்ற உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் குடும்பத்தார் ஒவ்வொரு நண்பர்கள் பார்த்து வைக்கின்றோம். மனைவி வேண்டிய ஆதலை தேவை தந்து ஆண்டவரே இந்த அவர்களுடைய அந்த அடக்கம் நல்லடக்கமாக அமையவும் நல்லபடியாக நீதான் வழிநடத்த வேண்டும் என்று மீட்பரைச்சல் மையத்தின் ஜபத்துக்கு எனக்கு பரவுதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு முன்பாக ஷேர் பண்ண கோல்டாக்கா அண்ட் நான்சி அக்கா வந்து அவங்களுக்கு திருமணமாகி அவங்க இங்கே வந்த போதுலேருந்து பார்த்துக்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஆண்டியும் அங்கிளையும் நான் சிறு வயதிலிருந்தே நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவர்கள் ஒருவேளை திருமணமாகி அவங்க இந்த ஆலயத்துக்கு வந்த நாள் முதல் எனக்கு நினைவு இருக்கிறது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாம் நாங்கள் முன்னால் உட்காருவோம். அப்போ ஆண்டியும் அங்கிளும் எப்போவுமே ஆண்டி இந்த சைடு அங்கிள் அந்த சைடு எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. அவங்க வந்து முன்னால் வந்து உட்காருவாங்க. அதே போல் அது மாத்திரம் இல்லை, அவங்க சிக்காகி சில நாள் கழித்து அவங்க நடக்க முடியாமல் வரும்பொழுது கூட ஆண்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் போது அவங்களோட சிக்னஸை பற்றிலாம் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் கண் பார்வை குறைந்த காலங்களையும் ஆண்டியும் அங்கிளையும் நான் நன்கு அறிவேன். ஆனால் ஒரு காரியம் மட்டும் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா, அவங்க இருவரும் இணைந்து வருவாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க முதல்ல எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி தான் ஆலயத்துக்கு வருவாங்க. நன்றாக உடை உடுத்திருப்பாங்க. நல்ல ஒரு சாரி, பட்டு சாரி, எப்பொழுதும் பூ வைத்து விட்டு அவ்வளோ அழகாக அங்கிள் அவங்களுக்கு கேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சாட்சியுள்ள ஒரு கணவனும் ஒரு மனைவியும் நம்ம எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க முடியாது. ஏன்னா நல்ல உடம்பு இருக்கும்போது, நல்ல உடல்நிலை இருக்கும் பொழுது நாம் நன்றாக வருவார்கள். உடல் நலம் குறைவு இருக்கும் பொழுது அநேக பேர் வந்து ஒருத்தர் வருவாங்க, ஒருத்தர் வராமல் இருப்பாங்க. ஆனாலும் அங்கிளும் ஆண்டியும் கடைசி வரை எனக்கு பிப்ரவரி, எனக்கு தெரிஞ்சு ஜனவரி வரைக்கும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் கடைசி வரை வந்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய சாட்சி வந்து ஆண்டியும் அங்கிளும் தான். அவ்வளோ அழகாக அவங்க கேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்கள பற்றி நான் கேள்விப்படும்போது, இந்த கிறிஸ்டி எங்களோட கொயரில் இருப்பாங்க, அவங்க சொல்லும்பொழுது ஆண்டியும் அங்கிளும் ரொம்ப ஹாஸ்பிட்டபிள். அவங்க வீட்டுக்கு சென்றால் அவங்க இவ்வளோ பலவீனத்தின் மத்தியிலும் அவங்க வந்து அவங்கள சும்மா விட மாட்டாங்களாம். அவங்க எழுப்பி போய் கிச்சனில் போய் அவங்களே காஃபி ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து தான் ஆண்டி வந்து அனுப்புவாங்களாம். அவ்வளோ ஒரு அன்பானவர்கள். அது மாத்திரம் இல்லை, வேத அறிவு நம்ம பார்க்கும்போது அது எல்லாருக்குமே நம்ம அறிந்தது தான். அந்த கொரோனா டைமில் தான் ஆண்டி சொன்ன அந்த யூடியூப்பில் ரெக்கார்ட் ஆனதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது மிகவும் வியந்தேன். அப்போ கூட தான் 1412 வசனங்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னும் சொல்லணும், இன்னும் நான் ரெக்கார்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து என் டாட்டரோட 10th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் இயர் எக்ஸாம் டைமில் அங்கிளும் ஆண்டியும் வந்து கொயர் முடிச்சுட்டு நிறைய காரியங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அங்கிள் வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு நிறையா
பேம்ப்ளெட்ஸ் தருவாங்க. ஆண்டியும் வந்து எங்களை வந்து பாட்டு நல்லா இருந்தது அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போ என் டாக்டர் வந்து 10th ஸ்டாண்டர்டுன்னு சொல்லும் பொழுது அவளோட டைம் டேபிளை கேட்டு வாங்கி ஒவ்வொரு நாளும் அவள் பேர் சொல்லி அவளுக்காக ஜெபித்தார்கள். அப்போ ரிசல்ட் வந்தோடனே அங்கிளுக்கு நான் அதை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணேன். இங்கே ப்ரைஸ் வாங்கும் பொழுதும் ஆண்டி அங்கிள்கிட்ட போய் நீ பிளெஸிங்ஸாக வாங்கிக்கோமா அப்படின்னு சொன்னேன். அப்போது ஆண்டி வந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே வந்து தொடர்ந்து நம்ம வந்து அவர்களை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அவர்களுடைய இழப்பு மிகவுமே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆழ்ந்த வருத்தத்தை கொடுத்தது தான். ஆனாலும் ஒரே ஒரு இது வசனம் வந்து 2 தீமோத்தேயு 4:7 போட்டிருக்கு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த வசனம் தான் எனக்கு ஆண்டியை பற்றி நினைவு வரும்போது அது என்ன வந்தது. அப்போ இன்றைக்கி தான் எனக்கு அது உதித்தது என்னன்னா, நல்ல போராட்டம்னு வந்தது. போராட்டம்னாலே கஷ்டம்தான், பட் அதை நல்ல போராட்டமாக போராடி முடித்தது வந்து எனக்கு தெரிஞ்சு கலைசெல்வி ஆண்டியாக தான் இருக்கும். ஏன்னா கடைசி வரை நாங்கள் சென்ற மாதம் சேர்ந்து இந்த கொயரில் இருந்து அனைவரும் போய் பார்க்கும் பொழுது அதே ஒரு சியர்ஃபுல் ஃபேஸாக இருந்தாங்க ஆண்டியும் அங்கிளும். அது நல்லா நடந்து வந்து நாங்கள் உள்ளே வந்து பார்க்குறோனோ இல்லைன்னு சொல்லி அவங்க வெளியே வந்து உட்காந்து எங்களை ஒவ்வொருத்தரோடையும் பேசினாங்க. அது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. ஸோ அவங்க மூலமாக இன்னும் ஐ திங்க் ஷீ இஸ் அ லிவிங் எக்ஸாம்பிள் அண்ட் ஷி வில் லிவ் இன் அவர் ஹார்ட்ஸ் ஃபார் எவர். அண்ட் அவங்களோட ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், அவங்க சொன்ன வசனங்கள் சிறு பிள்ளைகள்னா கூட அவ்வளோ அழகாக ரீகால் பண்ண மாட்டாங்க, ஆனால் ரொம்ப அழகாக அவங்க ரீகால் பண்ணாங்க. ஸோ அங்கிள் யூ டன் யுவர் டியூட்டி டு த ஃபுல்லஸ்ட். இனிமேல் ஆண்டவர் வந்து உங்களுக்கு சிறு காலங்கள் ரெஸ்ட் கொடுத்துருக்காரு. ஆனாலும் அவர்களை நம்ம மீண்டும் ஒரு நல்ல ஒரு சிக்னஸே இல்லாமல் ஆண்டியை நம்ம சந்திப்போம் அந்த அதர் சைட் ஆஃப் த ஷோர்ன்ற நம்பிக்கையில் நான் விடை பெறுகிறேன். ஆயர்களே, அருமை அண்ணன் அவர்களே, நான் இந்த திருச்சபைக்கு வரும்பொழுது 2007 அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தாமசனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவர் இந்த திருச்சபையினுடைய செயலாளராக இருந்தார் என்பதை தெரிந்து கொண்டு அவர் குறித்து நான் பேசினேன். அவர் கம்பீரம் ஆயர் அவர்களுக்கு உறவினர் என்ற காரணத்தால் அவங்கெல்லாம் வேலூர் பக்கம் கொஞ்சம் உறவினர்கள் இருக்கிறார்கள் என்று அறிந்து அதுக்கு பிறகு அக்காவை பற்றி நான் அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். வீடு வரை சென்று எப்படி அவங்க இதானாங்க, கண் பார்வை குறைந்தது அதை கேட்டேன். அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுது. கடவுளை குறித்த வசனங்களை சொல்லுகிற இந்த சகோதரிக்கு இப்படி ஒரு நிலைமை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அண்ணா அவர்கள் என்கிட்ட சொன்னார், அவங்க ரெக்கார்டிங் பண்ணி போட்டிருக்காங்க, அதெல்லாம் கேட்டேன் நான். அவங்க 2 பேரும் ஒன்றா வருவாங்க. ஆலயம் முடிந்த உடனே அவர்களை பார்க்காம நான் போக மாட்டேன். இங்கே பேசுவேன், இல்லைன்னா கீழே போய் பேசுவேன். அவங்க எப்படி இந்த வசனங்கள்லாம் மனப்பாடம் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னார் அண்ணன், அவர் வாசிக்க வாசிக்க அவங்க மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கெல்லாம் இப்போ ஒரு வசனம் சொன்னால் கொஞ்ச நேரத்திலே மறந்து போகுது. அந்த அளவுக்கு கடவுள் அவங்களுக்கு வந்து ஒரு பலத்தையும் நல்ல ஒரு சக்தியும் கொடுத்து இந்த வசனங்களை நம்ம திருச்சபையில் இருக்கிற ஆயர்கள், ஏற்கனவே 4-5 ஆயர்கள் எனக்கு தெரியும். அவங்க வரும்போதெல்லாம் அக்காவை ரொம்ப கௌரவப்படுத்துவாங்க. எந்த நிகழ்ச்சி ஆனாலும் அவங்க இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறதோ மற்ற காரியங்களோ அவங்களுக்கு அந்த ஊனம் இருக்குன்றது தெரியாத அளவுக்கு ஆயர்கள் அந்த அம்மாவுக்கு வேண்டிய ஒரு நல்ல மரியாதையை கொடுத்தார்கள். நாங்களும் அக்கா கிட்ட போயிட்டு அபிஷேக் பண்ணோம். அக்கா நல்லா வாசித்தீங்க, நல்லா பண்ணீங்க, இவ்வளோ வசனங்களை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கடவுள் கொடுக்குற இது தான். நாமும் அவங்ககிட்டேருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எப்படி வசனங்களை மனப்பாடம் பண்ணுறது, எப்படி இது ஒரு கடவுளுடைய ஊழியம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், அந்த அம்மா வந்து கடவுளை குறித்த காரியங்கள் தான் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் முடிவு? இது ரொம்ப வருத்தமான விஷயம். நம்ம ஆலயத்தில் நிறைய நிகழ்வுகள் நடக்கும்போது நான் ஐயர்கிட்டே சொல்லி ரொம்ப வருத்தப்படுவேன். தவிர நானும் அந்தோனிக்கும் அவரே ஒரு நிகழ்ச்சியில் ரொம்ப சோர்ந்துட்டார் நம்ம சர்ச்சில். இப்போ அக்கா இது மாதிரி பண்ணுறாங்கன்னா ரொம்ப இருந்திருக்கலாம், அண்ணனுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டு இருந்திருக்கலாம்.
கடவுளுடைய சித்தன்னுவாங்க எல்லாரும். எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அந்த விஷயத்தில். இப்படி ஒரு ஊழியக்காரி வசனங்களை சொல்லி டேப்பெல்லாம் ரெக்கார்டெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் செய்கின்ற சகோதரிக்கு இப்படி ஒரு நிலைமையா, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது எனக்கு. திருச்சபையில் யார் இருந்தாலும் அதனுடைய பேக்ரவுண்டு எனக்கு சில நேரத்தில் ரொம்ப வருத்தமாக இருக்கும். அது சிறு வயதில் இருக்கிறாங்கன்னா இன்னும் எனக்கு பலவீனமாக இருக்கும். அது யோசனையே இருப்பேன். நேற்று அண்ணன் நான் வழக்கமாக ஃபோன் பண்ணி அண்ணன்கிட்ட பேசுவேன். இல்லைண்ணா இப்படி நகரீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு. இதான் ஆத்ம சாரி. அவர் இந்த திருச்சபையில் செயலாளராக இருந்தார்ன்ற ஒரு மரியாதைக்கு நான் அப்பப்போ கூப்பிட்டு இந்த திருச்சபை காரியங்களை குறித்து கூட அவர்கிட்ட நான் கேட்பேன். இதை மாதிரி ஒரு குடும்பம் அது. ஆனால் அக்கா உடம்பு சரியில்லை, உடல்நிலை சரியில்லைன்னு நான் கொஞ்சம் வருத்தமாக இருந்து அவங்களுக்காக ஜெபித்தோம். திருச்சபையே ஜெபிக்கும். அதான் ஒன்று, நம்ம திருச்சபையில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எல்லாருமே ஜெபித்து அந்த காரியங்கள் நல்லபடியாக முடிஞ்சுவிடும். நான் என்ன சொல்கிறேன், அண்ணனுக்கு வேண்டிய ஆறுதலை தருகிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை எந்த குறையில்லாமல் உங்களை பாதுகாத்து வழிநடத்த கடவுளை கேட்டுக்கொள்கின்றேன். கேட்ட சாட்சிகளுக்காக நன்றி சொல்லும். மத்தியில் இருக்கிற டிஏ பிரேம்குமார் ஐயா முன்பதாக வந்து ஜெபிக்கும்படி கேட்கப்படுது. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, தகப்பனே, உம்மை அன்போடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகல ஆறுதலுக்கும் தெரிதற்கும் காணாயிருப்பவரே, அன்போடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளை தகப்பனே, அருமையான உடைய மகளோட வாழ்க்கையை தகப்பனே, நாங்கள் பல சாட்சி மூலமாக நான் கேட்ட மாட்டாரு அடியேன தகப்பனே, அவரோடு பேசும்படியாகும் அவருடைய வாழ்க்கை மூலமாக பல காரியங்களை தகப்பனே நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீர் கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், திருச்சபை ஊழியர்களில் யார் தகப்பனே தன் வாழ்க்கையை ஈடுபடுத்தி கொண்டு எல்லாரும் தகப்பனே நாம மகிமைக்காக அருமையான மகரை அப்பா அருமையான ஆண்டியை நீர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருந்ததுக்காக நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். யார் தகப்பனே உலகத்தில் யார் நல்ல ஒரு போராட்டத்தை போராடுவதாகவும் தகப்பனே அவருடைய பெறவேற்ற எப்படாம் சோர்ந்து போகிறாலும் அந்த பெறவேற்ற எல்லாம் வந்து தகப்பனே அந்த விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும்போது எங்களோட விசுவாச வாழ்க்கையில் இன்னும் பெறுவதற்கு அவர் மூலமாக நீ பாட்டு தயவுக்காக கூட ஆடிக்கொண்டு ஸ்தோத்திரம். அந்த வாழ்க்கையை நன்றி செலுத்திடும். அந்த வாழ்க்கை மூலமாக தகப்பனே எல்லாருக்கும் நாம மகிமைப்பட்டதாக கூட ஆடிக்கொண்டு ஸ்தோத்திரம். நாளை தகப்பனே அருமையான அங்கிற்கு அச்சபிக்கிறோம். தகப்பனே அவர் இருக்கிற பாரங்கள், கண்ணீர்கள், துக்கங்கள் ராஜா எல்லாருக்கும் இந்த பொறுப்பாக நம்ம ஜெபிக்கிறியா. நீ கொடுத்த வாக்கு தத்தின்படி நீ வார்த்தையை நாம் விசுவாசி ஜெபிக்கிறியா. உலக குடும்போட சமாதானத்தை நாங்களுக்காக வைத்து விட்டு போயிடுச்சு வாக்கு கொடுத்த கொடாடு கூட சொல்கிறோம். அங்கே உங்கள் இருதயம் கலங்காத வாக்கு கொடுத்த கொடாடு கூட சொல்கிறோம். தகப்பனே இந்த வார்த்தையை தகப்பனே ஒவ்வொரு வினாடி ராஜா இந்த வார்த்தை மூலமாக நீ ஆற்றி தேட்டு முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியா நீ செய்வது கொடாடு கூட சொல்கிறோம். தொடர்ந்து வழித்து வாசிக்காது இயேசு நாமத்தில் ஜெபிக்க நினைப்பதாக. ஆமென். திருமதி குடும்பத்தின் சார்பாக திருமதி சூசன் அம்ரோஸ் அவர்களும் அவர்களை தொடர்ந்து திரு பிரின்ஸ் ராஜா அவர்களும் பகிர்ந்து கொள்ளும்படி அவரோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அத்தையை பற்றி பேசுகிறது எனக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சதுக்கு ஆண்டவருக்கு கூட நான் நன்றி செலுத்திக்கிறேன். என்னோட அப்பாவோட தங்கச்சி தான் எங்கள் அத்தை கலாத்தை. நாங்கள் எல்லாருமே கலாத்தை தான் சொல்லுவோம். கலாத்தை வந்து ஆலினால் எல்லா ஃபீல்டையும் கலக்குவாங்க. குக்கிங்காக இருக்கட்டும், ரீடிங்காக இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், பாட்டு பாடுறதுலையா இருக்கட்டும், வசனம் சொல்கிறதுலையா இருக்கட்டும், டீச்சிங்லையா இருக்கட்டும், எல்லா ஃபீல் என்ன பக்கம் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னாலும் ஒரு அழகாக இந்த நேரத்தில் ஒரு பாட்டை எழுதுங்கன்னா கரெக்டாக எழுதிடுவாங்க. ஒரு கவிதை எழுதுங்கன்னா கடகடன்னு எழுதிடுவாங்க. அவங்கள மாதிரி அந்த குயிக் க்ரியேட்டிவிட்டிலாம் அவங்கள மாதிரி வரவே வராது. எங்கள் அத்தையை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன்
சொல்லணும்னா கலாத்தை எங்களெல்லாம் தூக்கி வளர்த்தவங்க. அவங்க மடியில் படுத்து தூங்கி அவங்களோட அன்பை வந்து அனுபவிச்சவன் நான். ஒருவேளை அந்த ஸ்லாக்கியம் எனக்கு கிடைச்சதுனால இன்னைக்கு அவங்கள பற்றி அவங்க இல்லாத போது சொல்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சுருக்கார். கலாத்தை பற்றி ஒரு சும்மா அவங்க பேரை வச்சு இப்போ எனக்கு தோணுனது நான் சொல்கிறேன். கே ஃபார் கைண்ட், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட். அவங்க எல்லாருக்கும் ஒரு இரக்கம் உள்ளவங்க, இணக்க கண்ணம் உள்ளவங்க. ஏ வந்து அஃபெக்ஷனேட். எங்கள் அப்பாவும் எங்கள் அத்தைங்களுமே ரொம்ப க்ளோஸ். எல்லாருமே ரொம்ப கரெக்டாக காலையில் 10:30 மணிக்கு எங்கள் அப்பா கிட்டேருந்து ஃபோன் வரும். அந்த ஃபோனை எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா கிட்டேருந்து எப்போ ஃபோன் வரும். அண்ணன் தங்கச்சி உறவுலாம் டிவியில் பார்த்துருக்கலாம், ஆனால் நேரில் நான் சாட்சி பார்த்துருக்கேன். அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. தப்பே செஞ்சுருந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. அவ்வளோ அஃபெக்ஷனேட்டு. எல் ஃபார் லவ்விங். இங்கே இருக்கவங்க எல்லாருமே சாட்சி. அவங்க எவ்வளோ லவ்விங்கான பர்சன், எல்லார் கூடயும் அன்பு செய்வாங்க, அன்பு செலுத்துவாங்க. ஏ வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆல்ரவுண்டர் இன் ஆல் த ஃபீல்ட்ஸ். என்ன எப்போ எது வேணாலும் கொடுங்க. அவங்க கிச்சனுக்கு இப்போ கூட போனீங்கனாலும் அவ்வளோ நீட் அண்ட் டைடியாக இருக்கும். எல்லாமே அதோட ப்ராப்பர் பிளேஸில் கரெக்டாக இருக்கும். நம்ம எங்கேயாவது போய் ஏதாவது வச்சா அம்மா அதை அங்கே வைக்கக்கூடாது, இது இந்த பக்கம், இந்த நம்பர் இந்த பக்கத்தில் இருந்து லெஃப்ட்லேருந்து இதில் இருக்குமா, அது அவங்க தான் எனக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு போனால். அது இன்னொரு விஷயம், எங்கள் மாமா பற்றி சொல்லணும். எங்கள் மாமா இஸ் வெரி வெரி கிரேட். பொறுமையாக அன்பாக அனுசரித்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த செகண்ட் 2 பேர் நார்மலாக பேசுவாங்க. நம்மளுக்கே என்ன சண்டை போட்ட மாதிரி இருக்குது பார்த்தா 2 பேரும் சகஜமாக பேசிப்பாங்க. சண்டை போடுறதே ரொம்ப நார்மலாக, அதெல்லாம் ஒரு பார்ட்டாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க 2 பேரும். அப்படியே உடனே நார்மல் ஆகிடுவாங்க. அதெல்லாம் நிறையா லேர்னிங்ஸ் எங்கள் அத்தை வாழ்க்கையிலேருந்து நாங்கள் கற்றுக்குறோம். அப்படியே சாப்பாடு அவங்க வீட்டில் வந்தால் சாப்பாடு விருந்து செஞ்சு போடுவாங்க. அவங்களோட தேங்காய் சாதம் தி பெஸ்ட். நீங்கள் யாரெல்லாம் அந்த தேங்காய் சாதத்தை ருசிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் நிறைய தடவை ருசிச்சிருக்கோம். அந்த சாதத்தை நாங்கள் சாப்பிடும் போது அவங்களுக்கு ஒரு வாய் கொடுத்துட்டா அவங்க அப்படியே மேலே ஹெவனில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த அன்பை வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி தான். ஸோ அவங்கள அந்த சிக்கான டைமில் அவங்களுக்கு உதவி செஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்காகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை சேர்த்துக்கிறோம். தேங்க்யூ. உங்கள் சித்தி வாய்ப்பு கொடுத்த ஐயா அவருக்கு நன்றி. பிரியமானவர்களே, எங்கள் குடும்பத்தில் அம்மா வழியில் வந்தவங்களுக்கு கணீர்னு ஒரு டோன் இருக்கும். அதாவது அவங்க பேசினாங்கன்னா ஒரு 300 மீட்டருக்கு அந்த பக்கம் அந்த கணீர்னு ஒரு லான்ச் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய சித்தி, எங்களுடைய அம்மா, எங்கள் மாமா. இது ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், எங்கள் சித்திக்கு வந்து கண் பார்வையில் ஒரு குறைபாடு இருந்துச்சு. அது பெரிய குறைபாடு தான். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சொந்தத்துக்குள்ளார சொந்தம் கல்யாணம் பண்ண தாய்மாமன் அத்தை மகளை கல்யாணம் பண்ணதுனால அது எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய மூத்த மாமாவுக்கு, அப்புறம் ஒரு சித்திக்கு, அப்புறம் இந்த சித்திக்கு பாதிக்கப்பட்டது. இதனால் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ரொம்ப நெருங்கின சொந்தங்களில் தயவு செய்து திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். பிரியமானவர்களே, எங்கள் சித்தி ஒரு கேலண்டர். தாய்மார்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்படி நம்ம ஐயாலாம் டைரியில் நோட் பண்ணிவிட்டு பிறந்த நாளுக்கு காலையில் 7:30 மணிக்கு வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்களோ, எங்கள் சித்தி பை த மெமரி இட்செல்ஃப் she is a calendar. She knows each and every kith and kin name. கடைசி பேரப்புள்ள வரைக்கும் தாத்தா, பாட்டி, பூட்டை எல்லாருடைய மேப்பும் தெரியும், ஃபேமிலி ஹிஸ்டரி ஃபுல்லாகவே தெரியும். எல்லாத்துக்காகவும் சித்தப்பாவும் அவங்களும் சேர்ந்து டெய்லி ஜோம் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அட்வைஸ் டு த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஃபேமிலியை எப்படி கேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எங்கள் சித்தி உதாரணம். ஃபேமிலி கரெக்டாக பர்த்டேக்கு காக்கா கரையுதோ இல்லையோ, டிவியில் நியூஸ் வாசிக்கிறாங்களோ இல்லையோ, சித்தி ஃபோன் பண்ணி ப்ளஸ் பண்ணிடுவாங்க, சித்தப்பாவும் ப்ரேயர் பண்ணுவாங்க. கடைசியாக ஒன்று அவங்க ஒரு நல்ல கவிஞர். எங்கள் சித்தப்பா வந்து காட் கிவன் மேட்ச் டு சித்தி. எனக்கு சித்தி இறந்துட்டாங்க, அவங்க ஆண்டவருடைய பாதத்தில் இளைப்பாடுறாங்க. அதை பற்றி கூட எனக்கு பெரிய வருத்தம் இல்லை. எங்கள் சித்தப்பாவை ஆண்டவர் எப்படி தேற்ற போகிறார். ஏன்னா
எங்கள் அக்கா சூசன் சொன்னது போல் அவர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது நவரசமும் இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 2 பேரும் பேசியிருப்போம். டிவி ஆன் பண்ண வேண்டியதில்லை, நியூஸ் கேட்க வேண்டியதில்லை. இவங்க 2 பேரும் பேசுனாங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு ஃபைன் பெயின்ஸ் சித்திக்காக சித்தினுடைய மெமரி வேர்ஸ் இன்றைக்கி நிறைய என்னை போல் பாஸ்டர்ஸ்க்கு நான் சிஎஸ்ஐயில் நம்ம டைசஸ் போர்ட் மிஷினரியாக இருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு குவாலிஃபைட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆனால் அந்த ப்ரொஃபஷனுக்கு போகாமல் ஐ எம் ப்ராக்டிஸிங் ஆஸ் அ மிஷினரி இன் அவர் சிஎஸ்ஐ டைசஸ் சேலம். பாருங்கள், சித்தி வந்து நிறைய மனப்பாட வசனம் 1800 மெமரி வேர்சஸ் 1823 வேர்சஸ் மனப்பாடம் பண்ணாங்கன்னா என்ன போல பாஸ்டர்ஸ்க்கு தியாலஜி படிக்க போகிறவங்களுக்கு திஸ் இஸ் ஆஃப் அ கிரேட் இம்ப்ரெஷன், ஒரு சேலஞ்ச். ஆகவே நாமும் நம்முடைய பிள்ளைகளை வசனங்கள் மனப்பாடம் சொல்லி கற்றுக்குவோம். தாய்மார்கள் தயவு செஞ்சு பர்த்டேஸை நினப்பு வச்சு விஷ் பண்ணுங்கள். ஐ எம் ஹாப்பி மை ஒய்ஃப் ஹேஸ் அடாப்டட் தட் ஹேபிட் ஃப்ரம் சித்தி. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, நம் கண்களை மூடி இருதயத்தை வானத்துக்கு நேராக ஏறுது. வானாதி வானங்களை அண்டசராசரங்களை படைத்த ஆண்டவர், எல்லாவற்றையும் மதனின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன், என்னை காண்கின்ற தேவனை நான் இன்று கண்டேன். நம்மை காண்கின்ற தேவன், சகல ஆதரின் தேவன். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய சித்திக்காக, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்காக, அவர் விட்டு சென்ற நல்ல நினைவுகளுக்காக, சாட்சிகளுக்காக, வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிற மகாபிரிய சவாலுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எனக்கு ஜெபிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்காக கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அதில் ஒரு சில சதவிகிதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க உதவி செய்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய 2ஆம் வருகையில் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பிறகு நாமும் அவர்களோடு சேர்ந்து கொள்வோம் என்கின்ற விதமாக நாங்கள் ஆயத்தமாக இருக்க தேவன் எங்களை இந்த லெந்து காலங்களிலே ஆயத்தப்படுத்தபடியாக எங்களை நாங்களே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் சித்தியின் நிலைப்பாடுவதற்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் கர்த்தாவே, இந்த வேளையிலே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் சப்பா உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஃபியூனரல் சர்வீஸ் சப்பா கலாசெல்வியா சப்பா அவங்கள உங்களுடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் அடைந்து கொண்டிருக்க இந்த வேலையில் கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் ஆண்டவரே ஆண்டி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த குடும்பத்தில் ஏசப்பா உங்களுடைய சமாதானத்தை ஆண்டவரே தந்துரும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதுக்காக ஏசப்பா அவங்களே உடைய சமூகத்தில் கொடுக்குறேன் ஆண்டவரே. மட்டும் ஆண்டவரே ஆண்டியோட கூட இருந்த காலங்களில் கர்த்தாவே அந்த நினைவுகளின் ஆண்டவரே வேலையில் கர்த்தாவே ஏசப்பா அந்த ஆண்டவரே அந்த கஷ்டங்கள் ஆண்டவரே அவங்களை ஆண்டவரே பாதிக்காதபடி ஏசப்பா இன்னும் வரும் காலங்களில் கர்த்தாவே ஏசப்பா அவங்களோட கூட நீர் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவரே இன்னும் அதிகமாக அந்த குடும்பத்தில் ஆண்டவரே வாசம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே எங்களை விட்டு கடந்து சென்றாலும் கர்த்தாவே மாறாத நேசர் ஆண்டவரே அந்த குடும்பத்தில் ஆண்டவரே இன்னும் தங்கியிருந்து ஆண்டவரே தொடக்கம் முதல் ஆண்டவரே இறுதி வரையிலும் கர்த்தாவே இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என் ஜீவனுள்ள கருத்தாவே. ஆமென். திருமறை பகுதியை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்மஸ் டேட் அவர்கள் திருமறை பகுதியை வாசித்து தருவார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டதென விசேஷித்த வேதபாகம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம் முதல் 6 வசனம் முடியும். யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம் முதல் 6வது வசனம் வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார் என்பது. மத்தியில் இருக்கின்ற ஆனந்த் அத்தோனி ஆயர் அவர்கள் அந்த குடும்பத்தாருக்கும் நமக்கும் ஆண்டவருடைய அருள் வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி அவரோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். எங்கள் கண்மலையை மேற்பரமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகள் உங்களுடைய சமூகத்தில் பிரிய இருப்பதாக. ஆமாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் யாருக்கான மன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக அருமையான ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த ஆறுதலை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபங்களை நாங்கள் உறுதி செய்கிறோம். அருமையான தாயாருடைய இழப்பு என்பது சற்று ஏற்றுக்கொள்வதற்கு கடினமான ஒன்றுதான். ஆனாலும் வாசிக்கேட்ட திருமறை பகுதி நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்று சொன்னால், உங்கள் உள்ளம் கலங்க வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த வார்த்தையை தெரிவிக்கிறார் என்பது மிக முக்கியமானது. தன்னுடைய மரணம் நடைபெறப் போகிறது. கூடிய விரைவில் தன்னுடைய வாழ்வுடைய இறுதி எல்லைக்கு தான் கடந்து செல்ல இருக்கிறோம். அப்படிப்பட்ட தருணம் மாத்திரமல்ல, அந்த மரணம் சர்வசாதாரணமாக நடைபெறுகின்ற ஒரு மரணமாக அது இருக்காது என்பதையெல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு தெரிவித்து கொண்டு வருகிறார். அப்படி தெரிவித்து கொண்டு வருகிறவர் தன்னை தங்களோடு கூட இருக்கின்ற ஒருவர் காட்டிக் கொடுப்பார், தங்களோடு கூட இருக்கிறவர் மறுதளிப்பார் என்றெல்லாம் சொல்லி இருக்கிற வேளையில் அவரோடு கூட இருந்த உணவுருந்தி கொண்டிருந்த அவருடைய சீடர்கள் கலக்கமுற்றிருக்கிறார்கள். அப்படி கலக்கமுற்றிருக்கிற வேளையில் தான் இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிவிக்கிறார், உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. ஒருவேளை மரணம் ஒரு முடிவல்ல, மறுமைக்குரிய வாழ்வுக்கான ஒரு துவக்கம் என்பது திருமுறை நமக்கு உணர்த்திருக்கின்ற உண்மை. ஆனால் அந்த உண்மையை அருமையான தாயார் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்பதில் என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகமும் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவள் இருக்கின்ற காலங்கள் வரை ஆண்டுடைய வார்த்தையை எப்படியாகிலும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது வசனமாக தன்னால் இங்கிருந்து நடை போட்டு மற்ற இடங்களுக்கு செல்ல இயலவில்லை என்றாலும் அதை ஒளி நாடா மூலமாவது ஆண்டுடைய வசனத்தை மற்றவர்கள் கேட்கின்ற அளவில் அதை மனப்பாடமாக அவர்கள் அந்த வசனத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளாக இருந்திருக்கிறது. ஆகவே குடும்பத்தார் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்று சொன்னால், கடவுளத்தில் விசுவாசமாக இருங்கள், பிலீவிங் இன் காட். இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் கடவுளத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நம்பிக்கை கொள்கிற போது நிச்சயமாக நம்முடைய உள்ளம் கலங்காமல் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் அதுதான் சொல்ல, தேவனத்தில் விசுவாசமாக இருங்கள், உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னால், எனக்கு ஒருவேளை முன்னதாக சொன்ன அத்தனை பேரும் சொல்லியது உண்மை. உள்பீட்டில் இருந்து வசனத்தை சொல்லும் போது அங்கேருந்து ஒரு குரல் இமிடியேட்டாக வரும். பாலை சோத்தில் அடித்த பிறகு சுவற்றில் அடித்த பால் எப்படி ரிட்டன் ஆகுதோ, நான் சொல்லி முடிக்கிற அதே தருணத்தில் அவளிடத்துலேருந்து ஒரு குரல் வரும். முதலாக அந்த குரலை நான் கேட்ட மாத்திரத்தில் ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளவு சத்தமாக வாசிக்கிறாங்கன்னு நான் அங்கேருந்து பார்த்தேன். ஆனால் முதல்ல அவங்கள பார்க்குற யாவருக்கும் அவர்களுக்கு பார்வை இப்போது இல்லை என்பது தெரியாது. வார்த்தை நான் தெளிவாக சொல்ல நினைக்கிறேன். இப்போது அவர்களுக்கு பார்வை இல்லை என்பது தெரியாது. அவங்கள பார்த்தா தெரியாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் அந்த முதல் முறையாக நான் அந்த பார்த்த அந்த கேட்ட அந்த அனுபவம், அதன் பிறகு முடிந்த பிறகு தான் எனக்கு அங்கே வந்து அவங்க சொன்னாங்க, ஐயா அவங்களுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க நடந்து வரப்போ பொழுது கூட இவர்கள் இருவருமாக கரங்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். எனக்கு இது போல் வருகிற கணவன் மனைவிகளை நான் உரிமையோடு கூட ஏதாவது சொல்வது உண்டு.
அதுபோல் நான் பெரம்பூரில் அப்படிப்பட்ட தம்பதியரை நான் வாழ்த்திருக்கிறேன். அவர்கள் இன்றும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இது எதற்காக சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவியாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி அவருடைய வாழ்க்கையில் இப்போது அவர்கள் கடவுளோடு கூட நம்பிக்கை கொண்டவர்களாக கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். பிலீவிங் இன் ஜீசஸ். நாம் கடவுளத்தில் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கை கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழல்? உங்களிலே ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்க போகிறார், உங்கள் நீர் என்னை மறுதளிக்கப் போகிறார் என்றுதான் ஆண்டவர் சொன்ன பொழுது அந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல்கிறார், உங்களெல்லாம் கலங்காதிருப்பதாக. எப்படி அந்த சூழல் சற்று வித்தியாசமான ஒரு சூழல். அப்படிப்பட்ட வேளையில் அங்கே அவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஒரு தேற்றுகிற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை தேற்றுகிற வார்த்தையை குடும்பத்தாருக்கு இன்றைக்கு முன்வைக்கின்றோம். உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. இயேசுவிடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏன்? அவரே நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் வழியும் வாழ்வும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற இந்த கடவுளத்தில் இயேசு கிறிஸ்துவத்தில் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் முழுமையாக வையுங்கள். காரணம், மரணம் ஒரு முடிவல்ல. மரணத்தை நான் ஜெயிக்கப் போகிறேன். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிற போது, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். இல்லை, ரொம்ப தெளிவாக அவங்க சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அங்கே ஆயத்தம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்தில் நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன். அது நம்மளுக்காக, யூ கோயிங் டு ப்ரிப்பேர் ஃபார் அஸ் ஒரு பிளேஸ். அந்த இடம் யாருக்காக என்று சொன்னால் அது நமக்கான ஒரு இடம். He again come again and invite us to his place. அவரோடு கூட இருக்கக்கூடிய இடத்துல அழைத்து செல்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அதை இப்பொழுது அன்பு தாயார் அவர்களுக்கு இந்த லெந்து நாட்களில் கொடுத்திருக்கிறார்கள். அது திருச்சபையில் இந்த நாட்களில் ஒரு கடவுளுக்குள்ளாக மறிக்கிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வழியாக செல்வார்கிற நம்பிக்கை இருந்து கொண்டிருந்தது. அது எப்படி இருந்தாலும் அந்த நம்பிக்கையில் நாம் உறுதிப்பட்டவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவிடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏன்? அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். நம்மை அந்த ஸ்தலத்தில் நம்மை அழைத்து செல்ல இருக்கிறார். ஆகவே அவர்களில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த ஆண்டவர் ஆயத்தம் பண்ண இருக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் அழைத்து செல்கின்ற இடத்துக்குள்ளாக அருமையான தாயார் அவர்கள் இன்றைக்கு பயணப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. இறுதியாக அவர் சொல்கிற போது, நான் வந்து அழைத்து செல்வதுமா இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்துல சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போய் இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நீங்கள் அறிந்திருக்கிறீங்களோ எவ்ரிதிங். சில நேரம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிற மாதிரி இல்லை, நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவர் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். என்ன சொன்னார்? என்னை நம்புகிறவர்கள் பிதாவையும் விசுவாசிக்கிறவர்கள், அவரை விசுவாசிக்கிற என்னையும் விசுவாசிக்கிறவர்கள். ஆண்டவர் நான் என்று சொன்னான், வழியும் நான் இருக்கிறேன், வாய்மையாக நான் இருக்கிறேன், வாழ்வாக இருக்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட வாழ்வும் வழியும் வாய்மயமாக இருக்கின்ற ஆண்டவருடைய இடத்துல அன்பு தாயார் அவர்கள் இணைந்து இருக்கிறார்கள். ஆகவே உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. அப்படிப்பட்ட அந்த வாழ்வில் இவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் போல்வடிகளார் ஒருவேளை சொல்கிற போது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் திருவசனத்தை என்ன பண்ண போதி என்று சொல்லுகிறார். இல்லை, இன்னும் வருகிற காலங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு காலத்தில் வட மாநிலங்களில் சென்று பணியாற்றுகிற ஊழியத்திற்கு நான் செல்வேன் என்று சொல்லக்கூடிய தருணங்கள் இருந்தது. இப்போது வட மாநிலங்களில் ஆண்டவரை குறித்து அறிவிக்கக்கூடிய தருணங்கள் இப்போது தடைப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் வெகு தூரம், இங்கேயும் வருவதற்கு வெகு தூரம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட தருணங்களை வேதாகமம் நம் கரங்களில் எந்த அளவுக்கு இருக்கும் இல்லை. நம்முடைய வசனங்களை பை ஹார்ட் தாயாரை போல எவ்வளவு முடியுமோ இல்லை எவ்வளவு முடியுமோ அதை நாம் மனப்பாடம் செய்து அதை சொல்வதற்கு தாயார் நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார்கள். அதுதான் எபிரேயர் 12:1 சொல்லலாம், மேகம் போன்ற எத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றில் இருக்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குறோம் முடிக்கிறோம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நினைத்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவோம். ஏன் என்று சொன்னால் அந்த ஓட்டம் எப்போது முடியும் யாருக்கும் தெரியாது. நாம் ஒரு வேலையை சொல்கிறோம் இல்லையா, பாட்டு பாடுறோம், ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வாய், விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். இந்த தாயார் தன்னுடைய வாழ்வில்
ஆண்டவர் படைத்த படைப்புகளை பார்த்த நாட்களிலும் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தார்கள். ஆண்டவருடைய படைப்பை இதற்கு மேல் தன்னால் பார்க்க இயலவில்லை என்ற போதும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதை அவர்கள் வாய் வழியாக அறிவித்தார்கள். ஆண்டவர் படைத்த இந்த படைப்பை மீண்டும் காண இயலாத சூழலும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கும் ஆண்டவரை வழிபடுவதற்கும் அவர் எப்போதும் தாமதித்ததில்லை. இது நாம் அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட உண்மை. இந்த கற்றுக்கொண்ட உண்மையை என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்துவேன் என்ற உறுதிப்பாட்டோடு கூட நாம் இந்த உலகத்தில் கடந்து செல்வதுதான் அவருக்கு செலுத்துகிற ஒரு சிறந்த மரியாதையாக இருக்கும். ஆகவே உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசம் வையுங்கள், கடவுளத்தில் விசுவாசமாயிருங்கள். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். ஆண்டவர் அழைத்திருக்கிற அந்த இடத்துல அவர்கள் சென்று சேர்ந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்வுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து அவருடைய வாழ்வில் காணப்பட்ட நற்பண்புகளை நம்முடைய வாழ்வில் நினைவு கூறுவோம். நினைவு கூறுகின்ற நன்றி செலுத்துகிற அதே வேளையில் நம்முடைய வாழ்வில் விசுவாச பாதையில் ஓட்டத்தை செய்யப்படும் ஓடுகிற இந்த பாதையில் நிலைத்திருப்போம். உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் இந்த குடும்பத்தாரை ஆறுதப்படுத்துவதாக. சிறப்பாக அருமையான ஐயாவுக்கு உலகம் தரக்கூடாத மெய்யான சமாதானத்தை ஆறுதலை தேர்தலை ஆண்டவர் அருளவும், ஆண்டோடைய வருகையில் அருமையான தாயாரை சந்திப்போம் என்ற நிச்சயத்தோடு கூட நம்முடைய விசுவாச பயணத்தை மேற்கொள்ள நம் அனைவருக்கும் ஐயாவுக்கும் ஆண்டவர் துணை செய்வாராக. தூயாகவே அவர் நம்மை ஆற்றி தேற்றி கரம் பிடித்து இந்த விசுவாச பாதையில் நடத்தி செல்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்ல கடவுளே, ஆண்டவருக்குள் மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் உம்மோடு தங்கி ஆனந்த மகிழ்ச்சி அடைந்து வாழ்கின்ற இந்த அன்புக்குரிய தாயார் திருமிகு கலைச்செல்வி தாமஸ் அம்மா அவர்கள் இளைப்பாறுதலையும் கண்டடை செய்வீர் என்ற உறுதியுடன் இவருடைய ஆவியை உமது கரங்களை ஒப்புவிக்கின்றோம். நியாயத்தில் பின்னாளில் இவரோடும் இம்மை விட்டு கடந்து போயிருக்கும் பிள்ளைகள் அனைவரோடும் கூட நாங்களும் உமது வாக்குத்தத்தங்களை முழுமையாய் பெற்று பூரணராக்கப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தெழுதலை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். துயரப்படுகிறவர்களுக்காக ஜெபம் செய்வோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆறுதலைகளையும் அருளுகின்ற கடவுளே, துயரப்படுகிற உமது அடியார்களை இரக்கத்துடனும் அன்புடனும் கண்ணோக்கி அள்ள வேண்டும் கொள்கிறோம். தேவரீர் அவர்களுக்கு அடைக்கலமும் பலமும் அனுகூலமான துணையுமாய் இருப்பீராக. புத்தி கேட்டாத கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். தமது மரணத்தினாலே சாவி வென்று தமது உயிர்த்தலினாலே நித்திய ஜீவ வாசலை திறந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். விசுவாசத்திற்காகவும் நம்பிக்கையாகவும் ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நம்பிக்கையை காண்போம் என்று நிச்சயமாய் நம்புகிறோம். பரமபிதாவே, உண்மையான விசுவாசத்தையும் உறுதியான நம்பிக்கையும் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு அருள் செய்கிறவரே, பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் நித்திய ஜீவனுக்கான உயிர்த்தெழுதலும் உண்டென்றும் விசுவாசிக்கிற போது நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு பலப்படுத்த வேண்டும் என்று உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இப்போது நிச்சயமும் உறுதியான நம்பிக்கையினால் நமது விசுவாசத்தை அறிக்கை செய்வோமாக. நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவள் ஒரே குமாரனாகி நம்முடைய நாதரை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். ஒன்று பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவ எழுந்தள்ளினார். பரமத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகி அவருடைய வளர்ந்து குறித்திருக்கிறார். அவருக்கு உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தவாணி ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சர்வத்ததும் நித்தியமும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவின் அன்பும் பசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்மை விட்டு இம்மையில் கலந்து சென்றிருக்கிற அன்புக்குரிய தாயார் திருமிகு கலைச்செல்வி தாமஸ் அம்மா அவர்களோடும் பிடிச்சென்ற அன்புக்குரிய தகப்பனார் தாமஸ் ஐயா அவர்களோடும் உறவின் மக்களோடும் நம்மோடும் ஆண்டுடைய அருளும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களை தங்கி நிறுத்துவதாக. நின்ற வண்ணமாகவே கீர்த்தனையிலே 184வது பாடல், அதனைத் தொடர்ந்து பாமாலை 353வது பாடல். அப்பொழுது முதலாவது திருச்சபையின் வழியாக அம்மையார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படும். அதற்கு பிற்பாடு நீங்கள் எனக்கு வலதுபுறமாக வந்து இடதுபுறமாக நீங்கள் வெளியிலே செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருமலை வாயில் ஐக்கிய கல்லறை தோட்டத்திலே இறுதி ஆராதனை அங்கே நடைபெறும். ஆகவே கலந்து கொள்கிறவர்கள் நீங்கள் நேரத்தோடு கூட அவ்விடத்திற்கு செல்லும்படி நான் பட்சமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபையின் வழியாக அவர்களுக்கு மரியாதை செலுத்தினதற்கு பிற்பாடு எனக்கு நீங்கள் வலதுபுறமாக வந்து அவர்களை பார்த்துவிட்டு இடதுபுறமாக நீங்கள் வெளியிலே செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிதா